கிழக்கு தமிழர் கூட்டாய பண்ட உருவாக்கி இது இப்ப உலகம் முழுக்க இதுதான் இப்ப பேஸ்புக்ல இருக்கு. உங்களுக்கு தெரியும், யூடியூப்ல பார்த்தாலும் சரி, பேஸ்புக்ல பார்த்தாலும் சரி, அதுதான் வரும். அப்ப இந்த கிழக்கு தமிழர்கள் அரசியல் ரீதியாக வளர்ச்சி அடைய கூடாது, சரி கிழக்கில இருந்து தலைவர்கள் உருவாக கூடாதுன்ற நோக்கத்துக்காக தான் இப்ப புள்ளையானவர்கள் கைது செய்யப்படுறாங்க. வேற ஒரு நோக்கமும் இல்லை. அதுக்கு பல வியாக்கியானங்கள் கூறப்படுது வெளியில. அப்ப வீணா எழுந்த மாத்திரத்தில் ஒரு பழிய போட்டு மக்கள் மத்தியில் ஒரு காழ்ப்புணர்வை ஏற்படுத்துற நோக்கத்துக்காக தான் இந்த கைது நாடகங்கள் இப்ப நடந்துருக்கு. அப்ப இதுல நாம தெளிவாளிக்கும். அப்ப இதை இப்ப சிறக்கு போன்ற இலங்கை கலாச்சாரத்தில், அரசியல் கலாச்சாரத்தில் ஒரு அரசாங்கம் இங்க 60 பேரத்துக்கு உள்ள போடுவாங்க. இது உலகத்தில் ஒரு இடம் நடக்கல, இங்க நடக்கிறோம். அப்ப இதை நாங்க பெருசாக அலட்டி கொள்ள போறதும் இல்ல. இதுல என்றால் அதுக்கு ஒரு சட்டம் நீதி இருக்கு, நீதியை நாங்க மதிக்கிறோம். அப்ப அது எப்படி உங்களுக்கு ஒரு வெளிப்படையான தன்மை ஒன்று வரும். அப்ப அதுக்கு அத்திவாரம் தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் வந்துருக்கு. அப்ப இதுல நீங்க எல்லா மக்களும் கூட இதயத்திலிருந்து இந்த ஆதரவு தரும். யுத்தம் வேணாண்டு வந்தன அதை பல பேர் பல விதமா சொல்லுவாங்க, துரோகிகள் அது என்னதான் சொன்னாலும் சரி, நாங்க பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் உயிரை காப்பாத்திருக்கோம். இந்த அழிவிலிருந்து தப்பு வச்சிருக்கோம். இந்த எத்தனையோ முள்ளி வாக்கையில இல்லாம பண்ணிருக்கோம். இங்கேயும் பல முள்ளிவாய்க்கால் நடந்திருக்கும். நாம் நிம்மதியா இருக்கிறது. அப்ப இது விளையாட்டில் இப்ப இது பிரிந்து 21 வருடமாயிட்டு. அப்ப அந்த பருவத்தில் பிறந்த ஒரு இளைஞனுக்கு வயது இப்ப 21 வயது. அவருக்கு வரலாறு தெரியாம இருக்கு. முழங்காடி வெளியில சொல்றதுதான் சில எல்லாரும் கேட்பாங்க. அப்ப இதுல நாம கிழக்குமான மக்கள் தெளிவா இருக்கும். அப்ப கடைசியா அந்த யுத்த கொடுமையில இருந்து கிட்டத்தட்ட 30 வருஷ ஆயுத போராட்டத்தில் இருந்து எங்கட மக்கள் அரசியல் மயப்படுத்தி அந்த ஜனநாயக நீரோட்டத்துக்கு கொண்டு வந்ததில் பெருமைக்குரிய முதலாவது நீங்க கருணாமனையும் சொல்லணும். அந்த காலகட்டத்தில் அவ்வளவு கொடூரமான காலம் அது. தமிழர்களுக்காக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற கட்சி ஆரம்பித்து அதனூடாக முதலமைச்சராக மாகாண சபை அமைத்து அப்ப அந்நேரம் நாங்க எல்லாரும் தான் பேசினாங்க மைந்தர்கள். கிழக்கமான சபை அமைக்கிறதா இருந்தா நீங்க எங்களுக்கு தரணும். அவர் அடின்னு சொன்னார், நாங்க தருவோம் உங்களுக்கு. அந்நேரத்தில் முஸ்லிம் ஆசனங்கள் கூட இருந்தது. இருந்தும் அந்த நாங்க கேட்டுக்கொண்ட வசனத்துக்காக தமிழர் ஆளுநருக்காக எங்கள்கிட்ட தூக்கி தந்தவர் மைந்த. இதுல ஒப்பிட்டு பாருங்க. தமிழ் தேசிய கூட்டாய போடுகிற மாகாண சபையை பண்றது கிட்டத்தட்ட 11 ஆசனங்கள். என்ன செய்வாங்க, 7 ஆசனம் எடுத்து காவிர் நசீருக்கு முதலமைச்சர் உதவி கொடுத்தாங்க. அந்த காலத்துல நிறைய காணியர் பறிமுதல். அப்ப இதெல்லாம் நம்ம வரலாறுகளை கொஞ்சம் பின்னுக்கு பார்ப்போம், என்ன நடந்து வந்திருக்கீங்க. அப்ப இதுல நீங்க கவனம் எடுக்கணும். தூய தமிழர்களுக்கு வாக்களிங்க. இப்ப தமிழன் வரலாறு பற்றி வரலாற்று ஆசிரியர் சொல்லுவாங்க, தமிழன் பாலோட புறம் தான் பேரோட புறம் தான். ஏன் அவ்வளவு வீரம் சேர்ந்த பரம்பரை நாங்க. அப்ப அந்த பேரோட பிறந்த ஊர் தான் நீங்க. மிக்க மக்களா இருக்கிறீங்க. ஆகவே அதுல நீங்க முழு கவனம் எடுத்து எங்க இளைஞர்களை நீங்க வெல்ல வைங்க. பிரதேசம்ன்றது வந்து ஆளுங்கட்சிக்கோ இங்க ஜனாதிபதிக்கோ அதுக்கு சம்பந்தம் இல்ல. பிரதேசம்ன்றது அந்த பிரதேசத்தை ஆளக்கூடியவங்கள்ட்ட கொடுக்கணும். நாங்க சும்மா சொல்லுவாங்க, இப்ப அண்மையில ஜனாதிபதி ஒரு கூட்டணி சொன்னது வெல்லுற சபைக்கு தான் நாங்க காசு கொடுக்கணும். அதை தேர்தல் ஆணையத்துக்கு முறைப்பாடு செய்து அதுக்கு ரூட்டை மாத்தி விட்டாரு. நான் அப்படி சொல்லல, போரமாய் தான் சொன்னாரு. இது பாக்கி சேர்க்கறதுக்காக சும்மா எடுத்து விடுவாங்க, அதெல்லாம் இல்ல. எங்களுக்கு மாநகர சபையில வார அரபுற நிதிகள் அதுகளே தாராளமா போதும் எங்களுடைய பிரதேச சபையில ஆட்சி செய்யறது. அப்ப அந்த வாய்ப்பு வந்து எங்களுக்கு வந்திருக்கு. அதுக்காக சிறந்த இளைஞர்கள் உங்களுக்கு போட்டு தந்திருக்கோம். அப்ப சின்னத்துக்கு தான் வாக்கு, படகு சின்னம், அதுக்கு வாக்களிங்க எல்லாரும். அதுதான் உங்களோட அன்பாக கேட்டுக்கொள்றோம். பிள்ளையா முதலமைச்சராக இருக்கக்கூடாது மாகாண சபை பள்ளிக்கூடம் அத்தனையும் பாலடைஞ்சு வந்தது. இன்றைக்கு அதெல்லாம் தூசி தட்டி அதெல்லாம் கட்டி எழுப்பி இன்றைக்கு கல்வியில வளர்ச்சி வந்தா அது அந்த அபிவிருத்தி காரணம் பிள்ளையா பெருமையா சொல்றோம். இன்றைக்கு எத்தனை அறிவாளிகள் அமைச்சர்களா இருந்திருக்காங்க, எத்தனை கல்விமா இருந்திருக்காங்க. சொல்லுவோம் ஒருவன் கூட மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு நூலாம் கட்டல. அந்த நூலை யாரு கட்டிக்க புள்ளியான கட்டியா. அப்ப இதெல்லாம் போகணும் நீங்க. அப்ப இதெல்லாம் தெரியாம வந்தா அவங்க தேசியம் கொண்டு கல்வித்து. அதே இடத்துல நானும் பாராளுமன்றத்தில் வேண்டிய அழுத்தியை கொண்டு வந்தோம். வேலை வாய்ப்புகளை வழங்கினோம், வீதிகளை போட்டோம், அங்கால மின்சாரங்களை கொடுத்தோம், இந்த பாலங்கள் முழுக்க அமைச்சோம். அப்ப அதே மாதிரி கடல்ல புள்ளியான் வீதி அபிவிருத்தி அமைச்சராக இருக்கக்குள்ள இந்த முழுக்கும் முதல்ல ரோட போட்டு தள்ளினான். எந்த காட்டுக்கு போனாலும் அங்க ஒரு வீதி இருக்கும். அப்ப இப்படி பல அபிவிருத்திகள் நடந்துருக்கு. கட்சியும் இல்ல, தலைவனும் இல்ல. இருக்கு அதுக்கு பதவி போட்டியில வழக்கு நடக்குது. இப்ப அங்க சிறுதரன் தலைவர் வாங்கி சுமேந்திரன் தலைவர் இங்க சாணக்கியன் ஓடிக்கிறார். இடைக்குள்ள நாம தலைவர் ஆகலாம். அவருக்கு ஒரு கற்பனை விளங்கானே எல்லா நாம ஓடுவேன் வைத்திய நாம பாலகல்வி ஓடிதான் பழமொழி. அதுதான் சாணக்கியன். அந்த பைத்திய நாம தான் ஓடிக்கிறார். நம்ம இதுக்குள்ள புந்து பதவி எடுக்கலாம். அப்ப இருந்த அதுல போராட்டத்தில் இருந்த தலைவர்மார் முழு பேரையும் கலைச்சிட்டாங்க. அது சுரேஷ் பிரேமேந்திரன் அறிக்கலாம், ஜனாவா இருக்கலாம், அங்க செல்வம் அடைக்கலாம் இருக்கலாம், ஒருவன் இந்த கட்சியில் இருக்கலாம், எல்லாரையும் கலைச்சு விட்டாங்க. அதான் நாங்கள் அழைப்பு தெரியும். எல்லாரும் வாங்க, கிழக்கு மாநில தலைவர் முழுக்க வாங்க. நாங்க எங்களோட மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டு தரும். எங்களுக்கு பதவி இருந்தவர்களோ பட்டம் வந்தவர்களோ ஒன்றுமே தரும். அதான் எங்களோட மக்களை நாம கட்டி ஆளும். உங்களுக்கு தெரியும், அங்க கிறிஸ்துவா சொல்லுவான், கோயில விட்டு பள்ளிவாசல் கட்டினுவான். உங்களுக்கு அப்ப இதெல்லாம் எடுத்து நிற்கக்கூடிய
செய்யக்கூடிய அளவுக்கு நம்மள்ட்ட ஆளுமை இருக்கும். அப்ப அதெல்லாம் கவனத்தை எடுத்தா நாம இதுல இத அரசியல பயன்படுத்த அரசியல் முக்கியம் நமக்கு. அப்ப இதுகளை புரிந்து கொண்டு நீங்க சிறந்த முறையில இந்த தேர்தலில் வெல்ல வைக்கணும். அப்ப இந்த வெற்றி வந்து எங்களுக்கு நிச்சயம். எல்லாரும் அப்படிதான் மக்கள் அணி திரண்டு இன்னைக்கு ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா நாங்க பிள்ளையானுக்கு செலுத்துற நன்மைக்காக இந்த தேர்தலில் நாம் வாக்களிக்கும்.